ஆக்ஷன் பணம் மொத்தமும் இதுல இருக்கு, எடுத்துக்கோங்க. இவகிட்ட எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு? ஒரே குழப்பமா இருக்கு. இப்போ நான் சைன் பண்ணலாம்ல? தாராளமா பண்ணலாம் மேடம். ஓகே மேடம். மேடம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம், நான் வந்துடுறேன். ஓகே சார். மேடம், நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இங்கதான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? எதுக்கு இப்படி கேக்குற சுதாகர்? மேடம், பாரதி உங்களை கடத்தி வச்சிருக்கிறதா என்கிட்ட சொல்லி மிரட்டினா மேடம். வாட்? பாரதி என்னை கடத்திட்டான்னு உன்கிட்ட சொன்னாலா? ஆமா மேடம். ஹேய் பாரதி. என்ன பவானி, குழப்பமா இருக்கா? உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியலையா? உன்னை ரொம்ப யோசிக்க வச்சு நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். நானே என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்றேன். உன் கைய வச்சு உன் கண்ணையே குத்துறத கேள்விப்பட்டிருக்கியா? அதத்தான் நான் பண்ணிருக்கேன். உனக்கு மட்டும்தான் இந்த ஏஐ வச்சு விளையாட தெரியும்னு நினைச்சியா? எனக்கு உன்னை விட இந்த விளையாட்டெல்லாம் நல்லாவே வரும். நான் யாருன்னு உனக்கு காட்டுறதுக்காக தான் ஆட்டத்தை நானே ஆரம்பிச்சு வச்சேன். பாக்குறியா? ஒரு நிமிஷம். அப்புறம் உன் வீட்ல நடந்த ரைடுக்கு காரணமே இந்த அடியேன் பாரதி தான். ஏலத்துல விட்டு அந்த வீட்டை மீட்க பிளான் பண்ண உடனேயே உன்கிட்ட இருந்து நான் அடிக்கிற பணத்துல ஒரு பைசா கூட திருப்பி உன்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உன்கிட்ட இருக்கிற பணம் அத்தனையும் சினிமால யூஸ் பண்ற டம்மி நோட்டு. அத நான் சொல்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கும். உன் கண்ணு முன்னாடி இவ்ளோ காசு இருந்தோம், அதுல ஒரு நோட்டை கூட உன்னால எடுத்து செலவு பண்ண முடியாம போயிடுச்சு பவானி. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், வாய மூடுறே. என்ன ரொம்ப ஓவரா பேசுற? இந்த பவானி யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிக்கிட்டு இருக்க. ரொம்ப ஆட்டம் போடாத பாரதி. நான் ஆட்டம் போடுறேனா? சரி சரி, அப்படியே இருக்கட்டும். நான் செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? உங்க எல்லாரையும் இத்தனை நாள் ஆட விட்டதுதான். அது சரி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் நீயும் உன் புருஷனும் உழைச்சு சம்பாதிச்சு வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமா? அத்தனையும் ஆதியோட பணம். என்னமோ நீயே சம்பாதிச்ச மாதிரி இவ்ளோ கோவப்பட்டு டென்ஷன் ஆகுற? அதுக்கெல்லாம் நீ வர்த்தே இல்லம்மா. நீ இந்த நிமிஷம் அந்த நோட்டு மாதிரியே. நீ வெறும் டம்மி பீஸ் தான். உன்கிட்ட இருக்கிற ஆள் பலம், பண பலம், உன் அல்லக்கைங்க பலம் இத்தனையும் தாண்டி ஒத்த ஆளா உன்னை ஓட ஓட அடிச்சிருக்கேன். இல்ல இல்ல, தப்பு தப்பு. என் புருஷன் கூட சேர்ந்து உன்னை ஓட விட்டுருக்கேன். அது சரி, நாதியோட பணத்தை எப்படி உனக்கு முழுசா திருப்பி கொடுப்பேன்னு என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னு எனக்கு இப்ப கூட புரியவே இல்ல பவானி. உண்மையை சொல்லணும்னா, நீ ஒரு புத்திசாலியா இருந்திருந்தா நான் அந்த பணத்தை உனக்கு கொடுத்ததுமே அந்த பணம் டம்மியா இல்ல ஒரிஜினலான்னு நீ செக் பண்ணி பாத்துருக்கணும் பவானி. ஆனா இவ்ளோ டைம் எடுத்து நீ பாக்குறப்போ நீ ஒரு சாதாரண வெள்ளிதான். உனக்கு ரொம்ப பில்டப்லாம் கொடுக்கறது வேஸ்ட்னு எனக்கு தோணுது. ஆனா நீ ரொம்ப ராசியானவ பவானி. நீ எனக்கு கொடுத்த
அந்த ஒத்த ரூபாயை வச்சுதான் உன்கிட்ட இருந்து பல கோடி ரூபாய் பணத்தை அடிச்சது மட்டும் இல்லாம என் புருஷன் ஆதியோட வீட்டையும் உன்கிட்ட இருந்து மீட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் உன்னை தெருக்கோடியில நிக்க வைக்கிறேன். அது வரைக்கும் உன் கூட இருக்காங்களே அந்த அல்லக்கைங்கள கொஞ்சம் அலர்ட்டா இருக்க சொல்லு. ஏன்னா இனிமே எப்போ எங்க எப்படி அடி விழும்னு உனக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கும் தெரியாது.